Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் ஒரு 5-6 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு போய் தோசையாக சுட்டு சாப்பிட்டுப்போம், இவங்கெல்லாம் எப்படிங்க சாப்பிடுவாங்க? அங்கே ஆரம்பித்த ஸ்பார்க் தான் இது. நம்மளால முடிஞ்ச ஒருவேளை உணவு ஒரு நாளாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம், அதுக்கு இன்ஸ்பிரேஷனாக யார் அமைஞ்சா? இதில் வந்து எனக்கு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் தான். உதவி செய்கிறதுக்கு பணமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உதவுணுன்ற மனசு இருந்தால் போதும். 100 ரூபாய்க்கு நான் 5 பேருக்கு சாப்பாடு போடுவேன். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. 2008 கல்யாணம் ஆச்சு. என்னை வரைக்கும் குழந்தை இல்லை. தெரியல கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்களை வந்து அம்மா அப்பான்னு கூப்பிட்ட பசங்க இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு இல்லை. இப்போ போய் கொடுக்குறோம் இல்லைங்களா, வயசான தாத்தா பாட்டி, அவங்க எங்களை அம்மானுவாங்க. ஐயோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் தாய் வந்துட்டாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் வந்து எனக்கு காட் கிஃப்ட். பெருமைக்கு சொல்லலை, 15 வருஷம் ஆகுது. எங்களுக்கு இது வரைக்கும் சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? என்னோட ஃப்ரெண்டு, லவர், காதலன் எல்லாருமே அதுதான். நான் வந்து சமைக்கவே தெரியாது. எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் நான் சமைக்கவே இல்லை, சமைக்கவே விட்டதில்லை எங்கள் அம்மா. ஆனால் நான் இப்போ 60 பேருக்கு சமைக்கிறேம்மா, இவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவேன். 60 சாப்பாடு, 60 லுங்கி, ட்ரெஸ்ஸு, புடவை, ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸு எல்லாமே சேர்த்து நாங்கள் வழக்கமாக 2 வீலரில் தான் கொண்டு போவோம். எங்களுக்கு மேன் பவரும் கிடையாது, கொண்டு வெஹிக்கிளும் ஒரே ஒரு வண்டி தான். கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு வரும்போது ஒய்ஃப் ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்ம ஒரு கார் வாங்கி 100 பேருக்கு கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க. அன்றைக்கி பார்த்தோன்னே ஒரே அழுக. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுமா, எங்கே நீ பேத்தியும் பேரனையும் பார்க்காமலே சொல்லாமலே போயிடுவேணும்னு யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க பாருங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சோஷியல் சர்வீசஸ் 2 பேரும் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தம்பதியை வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்களுடைய பசி தீர்த்துட்டு இருக்காங்க. யார் அவங்க, எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் தோணுச்சு, பேசலாமா அவங்க கிட்ட? வணக்கம். வணக்கம். வணக்கங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். எந்த ஊர் நீங்கள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து வில்லிவாக்கமில் தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே சென்னை தான். நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். சண்டே ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு. அந்த லீவை தான் வந்து ஒரு நல்ல விஷயமா பயன்படுத்தணும்னு நினச்சி இந்த உணவு கொடுக்க ஆரம்பித்தோம். சரி, எப்போ இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த உணவு கொடுக்கலாம் அப்படின்னு? கோவிட் டைமில் தான். கோவிட் டைமில் சும்மா அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோரமாக நிறைய பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே பார்த்தா பசியாக இருந்த மாதிரி இருந்தது. சும்மா ஆரம்பித்தோம். ஒரு 4 பாக்கெட் 5 பாக்கெட் கடையில் தான் வாங்கி கொடுத்தோம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருப்தி எனக்கு இல்லை. சரி, அப்புறம் இவங்கக்கிட்ட கேட்டவுடனே சரி நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 பாக்கெட் ஆரம்பித்தோம். 20, 25. அது போக போக என்னென்னா கொடுக்க ஆரம்பித்தோன்னே சந்தோஷம் அதிகமாகிடுச்சு. அவங்க உடனே வாங்கி நாங்கள் பொரியல் கொடுப்போம். கவரை பிரித்த உடனே அந்த பொரியலில் என்ன பொரியல் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. சாப்பாடு என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க, என்ன பொரியல் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸ்வீட்ஸ் கொடுப்போம் நாங்கள். அமாவாசை, கிருத்திகை, நல்ல நாளுக்கெலாம் என்ன ஸ்வீட் இருக்குது, ஏன்னா வடை, சுண்டல், நிறைய அந்த மாதிரி வித்தியாசமாக கொடுக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதை பிரிக்கும் போது அந்த சந்தோஷத்தை பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓகே, இப்போ எத்தனை பேருக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னா? இப்போ 4 பேர் 5 பேருக்கு கொடுத்துட்டு இருந்தது, இப்போ எத்தனை பேர் கொடுக்குறீங்க? இப்போ வந்து 60 பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் 60 பேர், 100 பேருக்கா கொடுக்கணுன்றத ஒரு ஆசை, அதனால் இப்போ 60 கொடுத்துட்ருக்கோம். நம்மளால முடிஞ்ச ஒருவேளை உணவு ஒரு நாளாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம், அதுக்கு இன்ஸ்பிரேஷனாக யார் அமைஞ்சா? இதில் வந்து எனக்கு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அவர் முன்னாடி சொல்லியிருக்காரு. எனக்கு சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அப்போவே நிறைய அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போவே சொல்லுவாங்க, ஷெட்டில் வந்து அவர் ஷூட்டிங் ஷெட்டில் வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அதான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னி வரைக்கும் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் 4 வருஷமாகவே. ஆனால் இதோடைய தாக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எங்கே இருந்தது ஆரம்பிச்சது? ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று நமக்கு நடந்திருக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு விஷயம் பார்த்து பாதிச்சிருக்கலாம், அப்படி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிட்க்கு முன்னாடி, நானும் மனைவி வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போயிருந்தோம். ஒரு சண்டேயில் பீச்சுக்கு போயிட்டு முடிச்சுட்டு ஒரு 8, 8:30 மணிக்கு நாங்கள் அப்படியே கிளம்பி வண்டியில் உட்காந்து வந்துட்டு இருக்கும்போது 8, 8:30 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து தோசை சுட்டுக்கலாமா வீட்டில் போய்? என்னம்மா எப்போ பாரு தோசை 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 அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் ஒரு 5-6 பேர் படுத்துட்டு இருந்தாங்க.
அப்போ இவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு போய் தோசையாக சுட்டு சாப்பிட்டுப்போம், இவங்கெல்லாம் எப்படிங்க சாப்பிடுவாங்க? அங்கே ஆரம்பித்த ஸ்பார்க் தான் இது. பொதுவாகவே நாங்கள் வெளியில் சாப்பிட போனால் ஹோட்டலில் வெளியில் நிற்பாங்க, ஐயா ஏதாவது கொடுங்க, காசு கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு காசு கொடுக்குற பழக்கம் இல்லை. 2 இட்லி வாங்கி தரட்டுமா? ஐயோ அது போதும். ஸோ இட்லி தோசை நாங்கள் அன்றைக்கி என்ன சாப்பிட்டோமோ அந்த ஹோட்டலில் அதை வாங்கி கொடுத்துருவோம். அது எங்களுடைய பழக்கம். நாங்கள் ஒன்று சாப்பிட்டு அவங்க ஒன்று சாப்பிட்ற அந்த பழக்கமே கிடையாது. அதே தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிக்கிறோம். இப்போ மத்தியானம் என்ன செய்கிறோமோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே தான் எங்களுக்கும் லஞ்சு. சண்டே நாங்கள் வேறு எதுவும் செய்யறதில்ல, நான்வெஜ் எதுவும் செய்யறதில்ல, வெஜ்ஜு தான் கொடுக்குறோம் நாங்கள். அதே தான் நாங்களும் வந்து சாப்பிடுவோம் மதியானம். ஸோ உங்களுடைய வருமானம் என்னவா இருக்கு? ஏன்னா இப்போ 60 பேத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறோங்கிறது சாதாரணமாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? எவ்வளோ வருமானம் உங்களுக்கு? எப்படி நீங்கள் பேர் பண்ணுறீங்க? உதவி செய்கிறதுக்கு பணமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், பணம் தேவையில்லை. உதவுணுன்ற மனசு இருந்தால் போதும். 100 ரூபாய்க்கு நான் 5 பேருக்கு சாப்பாடு போடுவேன். 500 ரூபாய் இருந்தால் 20 பேருக்கு சாப்பாடு போடுவேன். அப்படி தான் ஆரம்பித்தோம். பணம் வந்து எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட கிடையாது. இது நாள் வரைக்குமே வந்து நாங்கள் ஒரு வீடு வாங்கணுன்ற முயற்சி இது வரைக்குமே பண்ணது கிடையாது. சேர்த்து வச்சது கிடையாது. எங்களுக்கு என்ன தேவை, 2000 3000 அத்தியாவசியக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இது வரைக்கும் வச்சுருக்கோம். மீதியை வந்து நாங்கள் இப்படி சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பசியோடு வளர்ந்தவங்க நாங்கள். பசி என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு? காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்கள் சொந்தக்காரங்க தான். எங்கள் அப்பாவோட தங்கச்சி பிள்ளை தான் இவங்க. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பசங்க அவங்கள பற்றியும் சொல்லுங்கள். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. 2008 கல்யாணம் ஆச்சு. என்னை வரைக்கும் குழந்தை இல்லை. தெரியல, கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாமே என்ன குழந்தை இல்லையே, இவ்வளோ வருஷம் ஆச்சு. எங்கள் ஃபேமிலியிலே எங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இல்லை. எல்லாருக்குமே 4-5 குழந்தை. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே. எங்களுக்கு மட்டும் குழந்தைய இல்லை. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா குழந்தை இல்லையே, நம்மளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியலையே, எங்களுக்கே வயசாகிட்டு போகுது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே இருக்காமல் போயிடுவேன். 50-60 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன ஒரு கடைக்கு பண்ணால் கூட எங்களுக்கு அந்த துணை இல்லையேன்ற ஒரு வருத்தம் இருந்தது. என்னைக்கு இந்த சர்வீஸ் நாங்கள் ஆரம்பித்தோமோ அன்னையோட எங்கள் கவலையே போச்சு. ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் வந்து எனக்கு காட் கிஃப்ட்டு. ஏன்னா நான் என்ன விஷயம் செய்கிறேனோ அந்த விஷயத்தை அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன கை காட்டுறனோ அதை அவங்க அப்படியே இது பண்ணுவாங்க. பெருமைக்கு சொல்லலை, 15 வருஷம் ஆகுது எங்களுக்கு இது வரைக்கும் சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. அது நான் உண்மையிலே சொல்கிறேன், பெருமையான விஷயம் அது. என்றைக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து எங்களோட அந்யோன்யம் அதிகமாச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். ஃப்ரைடே ஆச்சுன்னா போதும், சண்டே என்ன சமைக்கிறோம் நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணோம். இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்களுக்கு லவ்வே அதிகமாகச்சு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே பெண்கள் வந்து காதலை வாங்கக்கூடிய விஷயங்கள், ஒரு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் சொல்லப்போனால் 2 மாதம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்போது உங்களுக்கு எந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்தது? நிறைய வந்தது. நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது கூட கலந்துக்கிறதுக்கே யோசிச்சு போவேன். அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து அதுலேருந்து சுத்தமாக வெளியில் வந்துட்டோம். எங்களோட அண்ணன் பசங்க 2 பேர் இருக்காங்க கூட. ஃபுல்லாகவே அவங்க எங்கள் கூடவே தான் இருப்பாங்க, எங்கள் வீட்லேயே தான். அதனால பசங்க இல்லைன்ற அந்த ஃபீலை வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸில் இறங்கின பிறகு ஒருவேளை நம்மளுக்கு கடவுள் இதுதான் கொடுத்துருக்காரு போல், இதை நம்ம திருப்தியாக செய்வோம். எங்களை வந்து அம்மா அப்பா நீ கூப்பிட்டு பசங்க இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு இல்லை. இப்போ போய் கொடுக்குறோம் இல்லைங்களா, வயசான தாத்தா பாட்டி, அவங்க எங்களை அம்மானுவாங்க. ஐயோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் தாய் வந்துட்டாங்க, எங்கள் அப்பா வந்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க. இதை விட பெருசு வேறு என்ன வேணும் இல்லைங்களா? பின்னாடி பேசுகிறவங்க நிறைய இருப்பாங்க. நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏன் இன்னும் இல்லை தள்ளி போட்டிருக்கீங்களா, எதை வேணான்றீங்களா, என்ன விஷயம், உங்களுக்குன்னு ஒன்று வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளே யோசிக்காமல் கவலைப்படாமல் இருந்தால் கூட நம்மளை கவலைப்பட வச்சிருவாங்க. சொந்தக்காரங்க கல்யாணம் தான், எல்லாமே பண்ணியிருக்கோம், கூட இருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த பந்தக்கால் நடும்போது எங்களை கூப்பிடல. அது நாங்கள் வந்து சாதாரணமாக யோசிச்சுட்டு நாங்களே வந்துடுறோம் காலையில், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இல்லை நீங்கள் 4 மணிக்கெல்லாம் ஏன் எங்கே வர முடியும், வராதிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் யோசிக்கும்போது மனசுக்குள்ளே வலிக்க தான் செய்யுது. நம்ம யோசிக்கவே இல்லை, கவலைப்படலைன்னா கூட நம்மளை கவலைப்பட வைக்கிறதுக்குன்னே சொந்தக்காரங்க நிறையா இருக்காங்க இல்லைங்களா? அப்போதைக்கு எங்களுக்கு அது தோணலை. எங்களுக்கு அக்கறையாக தான் சொல்கிறாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு வர வேண்டாம்ன்ற அக்கறையில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2-3 விஷயங்கள், அவங்க பொண்ணு வீட்டுக்கு அமிச்சாங்க, அப்போ கூப்பிடல, ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. அப்போ கூட எங்களுக்கு தோணலை, சரி ஓகே எங்கள் மனசு
எங்களுக்கு அந்த மாதிரி தோணுன்னு யோசிக்கல. 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தான் அதை யோசித்தோம். 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தான் அதை நாங்கள் யோசித்தோம். அது அந்த சமயத்துல எப்படி இருந்ததுக்கா நீங்க? உண்மையாகவே வந்துன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாலாம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் தாங்கவே மாட்டாங்க. நான் வந்து இப்படிலாம் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த சமயத்தில். நீ இல்லைம்மா, இவங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இருந்தால் யாருமே என்னை எதுவுமே கேட்க முடியாது, அப்படி ஒரு மாதிரி. அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்றீங்க? அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எல்லா விஷயத்துலையுமே மிஸ் பண்ணுறோம். நாங்கள் இந்த சேவை செய்யறதுல ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நாங்கள் எப்படி ஒரு டிவியில் பேட்டி அந்த மாதிரினா பூரிச்சு போயிடுவாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னோட மாமனாரும் அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப இவர் மேலே பாசம் ஜாஸ்தி. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சந்தோஷப்படுவாங்க, ஒவ்வொன்றத்தையும் பாதுகாத்து வைப்பாங்க. அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம வளரும்போது அவங்களும் நம்ம கூட இல்லையன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அம்மா கிட்டேயும் சரி நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேயும் சரி இந்த விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வந்து சமைக்கவே தெரியாது. எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் நான் சமைக்கவே இல்லை, சமைக்கவே விட்டதில்லை எங்கள் அம்மா. வேணாம் வேணாம் வேணான்ட்டு நானும் செஞ்சதும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சமைக்கிறதை பார்த்துட்டு எங்கள் அம்மா, இவ்வளோ சமைக்க கற்றுக்கிட்டு நீ எனக்கு செஞ்சே கொடுக்கலையம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ எங்கள் அம்மா செய்ய விட்டேன்னு. ஆனால் எல்லாமே எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு தான், எங்கள் அம்மாவை பார்த்து தான் எல்லா சமையலுமே எங்கள் அம்மாவை பார்த்து தான் செஞ்சது. அது மாதிரி 4 பேருக்கு தான் சமைப்பேன். எனக்கு நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது. கும்பலில் எங்கேயாவது போய் சமைக்கிறாங்கன்னா நான் போக மாட்டேன், தள்ளி தான் நிற்பேன். ஆனால் நான் இப்போ 60 பேருக்கு சமைக்கிறேம்மா, இவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவேன். ஸோ பெண்கள் ஒரு பக்கம் வந்துட்டு பயங்கரமான இது ஒரு ரணம் நிஜமாலுமே அதை அனுபவிக்கிறாங்கன்னா ஆண்களுக்குமே இருக்கும், நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனால் அது வெளியில் தெரியறதில்ல, சொல்லறதில்லன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா இந்த சம்பவத்தினால? மனசுக்குள்ள வலி இருக்கு, பட் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. இறைவன் கொடுத்துட்டாரு, இதுதான் உனக்கு அப்படின்னும் போது வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. மற்றபடி ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் தோணலை. இனியும் தோணவே வேணாம், எப்பவும் ஃபுல்லாக ஜாலியாக இருங்க. அதான் இவ்வளோ பேர் அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் எங்களை அம்மா அப்பான்னு. அம்மா வந்தாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்க. அவங்க 80 வயசு ஒரு ஆயா, ஒரு தாத்தா. அவங்க இப்போ இல்லை, எங்கேயோ போயிட்டாங்க, என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா வந்துட்டாங்க, அப்படியே அவங்க அப்படியே சந்தோஷப்படுவாங்க. எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் ஐயா வந்துட்டாங்க அப்படின்வாங்க. உண்மையிலே நாங்கள் வந்து அவங்களுக்கு குழந்தையா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாத ஒரு விஷயங்கள் அந்த பாட்டி பற்றி. இப்போ சுற்று வட்டாரங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லை உங்களுடைய உறவினர்களோ வந்து என்ன சொல்கிறாங்க? ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், என்ன நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான விமர்சனங்களும் வரதான் செய்யும்ல. அப்படி என்ன விஷயங்களை அவங்களும் சொல்கிறாங்க? ஆரம்பத்தில் செய்யும்போது இன்னும் ஒரு 10 வாரம் கொடுப்பாங்க, மிஞ்சி போனால் எவ்வளோ நாள் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சாங்க நிறைய பேர். நாங்கள் இவ்வளோ தூரம் வருவோம்னு யாருமே எதிர்பார்க்கல. அது இது அந்த திருப்தி மட்டும்தான். நாங்கள் கொடுக்குறது வந்து நம்ம செய்கிற நல்லது வந்து நம்மளை மேலும் மேலும் செய்ய வைக்கணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இவங்க ஒய்ஃபோட அண்ணன் பொண்ணு காது குத்துனாங்க இப்போ ஒரு லாஸ்ட் மந்த்து. அதுக்கே நாங்கள் போகல. இவங்க ஒய்ஃபோட அண்ணன் பொண்ணு இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இருங்க விட்டுருங்க, அடுத்த வாரம் போகலான்னு. ஆனால் அவங்களுக்கு கூட அவங்க அண்ணன் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நாங்கள் வரலன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக எங்களை கேட்பாங்க, அம்மா அவங்க சாப்பாடு நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஏன் வரல அப்படின்றேன். எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரே ஒரு அபூர்வமான விஷயம் இது ஒன்று தான், இதையே நாங்கள் மிஸ் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? நான் இப்போ இப்படி இருக்கேன்னா அதுக்கு எல்லாமே காரணமே அவர் தான். ஒவ்வொன்றத்தையும் நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி வா, இப்படிப்பா, இது பண்ணு, அதை பண்ணு. சமையல் கூட இப்போ அவரை சொல்லி தான், நீ பண்ணு, உன்னால் முடியும், நம்ம செய்யலாம் அப்படின்னு என்னை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. இப்போ தேவி சித்ரானா தெரியுது இப்போ 4 பேருக்கு அப்படின்னா அவரால் தான். நிறைய சப்போர்ட்டு, நிறைய தைரியம் கொடுப்பாங்க. நிறைய என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் தைரியம் கொடுத்துருக்காரு? எல்லாத்துக்குமே அவர் தான். எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு எல்லாமே அவர் தான். என்னோட ஃப்ரெண்டு, லவர், காதலன் எல்லாருமே அதுதான். பஸ் அது எப்படி சொல்கிறது, எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட தான் நிறைய ஷேர் பண்ணுவேன். எல்லாமே அவர் தான் எனக்கு. இந்த சமைக்கிற விதத்துல உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு ஏன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள் செய்யலாம், ஓகே, ஒரு வாரம் 2 வாரம், அதுக்கப்புறம் நமக்கே ஒரு சோம்பேறித்தனம் வரும் இல்லை, ஐயோ சண்டே கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது வந்து ஏதாவது குட்டி சண்டைகள்லாம் வந்திருக்கா அவங்க 2 பேத்துக்கும்? அந்த மாதிரி வந்ததே இல்லை இது வரைக்கும். வந்தது இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். என் மனைவி வந்து மிகப்பெரிய அசைவ பிரியர். சண்டேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீன், சிக்கன் கண்டிப்பாக இருக்கும்.
ஆனால் 4 வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டில் சண்டேஸில் நான்வெஜ் செஞ்சு 4 வருஷம் ஆச்சு. நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து நாங்கள் எடுத்து வச்சுப்போம் சாப்பாடு. Okay, நீங்களே ஹெல்ப் பண்றது உண்டா? காய்கறி கட் எல்லாமே நாங்கள் எல்லாமே நானும் இவர் தான் சேர்ந்து செய்யுது. சமையல் முக்கால்வாசி இவர் தான். 2 பேர் மட்டும். 2 பேர் ஆமாம், 2 பேர் தான். பசங்க கூட இருப்பாங்க. அப்பா வந்து பேக்கிங்கில் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாராவது ஹெல்ப் எல்லாம் பண்றாங்களா? இப்போ நீங்க இதை பண்றதுக்கு ஏத்து நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன், கேஷ் தரேன், நீங்க இதை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணுங்க, அப்படி ஏதாவது வந்தது உண்டா? அப்புறம் எல்லாமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட வெல்விஷரு. ஆரம்பகால உதவி பண்ணவங்களை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா குக்கரில் சமைச்சு 4 வாட்டி சமைச்சு கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட வெல்விஷர் ஒருத்தர், முக்கியமாக சொல்லப்போனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எங்கள் பேரை சொல்லவே வேண்டாம், நீங்கள் செய்கிற விஷயம் நல்ல விஷயம், நீங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உங்களுக்கு ஒரு உதவுட்டு அப்படின்னு சொன்னால் இன்னி வரைக்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, முகம் தெரியாத நண்பர்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு கூட வேலை செய்கிறவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட சப்போர்ட்டில் தான் இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேலரிலேருந்து நான் ஒரு பகுதி பிரித்து வச்சுப்பேன். ப்ரொவிஷன் ஆகட்டும், ரைஸ் ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் நான் ஒதுக்கி வச்சுட்டு அது கூட சேர்ந்து இதை பண்ணிவிடுவேன். அவங்களுடைய பர்த்டே அந்த மாதிரி இதில் வந்து கொடுப்பாங்க, அதில் பண்ணிவிடுவோம். சண்டே ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் தான் அவருக்கு லீவு. ஸோ ஒய்ஃபா அதுவும் உமனோட மைண்ட் செட் வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்கும் இல்லை, நம்மளும் என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதெல்லாம் யோசிப்போம், அதாவது ஷாப்பிங்காவது போகணும். அப்படி எதுவுமே இல்லாமல் எப்படி உங்களோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க நீங்கள்? 100வது வாரம் பார்த்தீங்கன்னா 60 சாப்பாடு, 60 லுங்கி, ட்ரெஸ்ஸு, புடவை ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸு எல்லாமே சேர்த்து நாங்கள் வழக்கமாக 2 வீலரில் தான் கொண்டு போவோம். எங்களுக்கு மேன் பவரும் கிடையாது, கொண்டு வெஹிக்கிளும் ஒரே ஒரு வண்டி தான், 2 வீலர் தான். ஃப்ரண்ட்டில் இவ்வளோ பெரிய பேக்கில் வச்சுட்டு ஓட்டவே முடியாது, சென்னை ஃபுல்லாக அதை வச்சு ஓட்டிட்டு ஒரு பேக்கில் சைடில் 60 தண்ணி பாட்டில், 60 சாப்பாடுன்னு எவ்வளோ வெயிட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் அப்போ கொண்டு போயிட்டு கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு வரும்போது ஒய்ஃப் ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்ம ஒரு கார் வாங்கி 100 பேருக்கு கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் ஒய்ஃபு கார் வாங்கி நம்ம வெளில சுற்றுவோம், நம்மளுக்கு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் வெளியில், அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கார் வாங்கி 100 சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. எனக்கு கார் ஓட்ட தெரியாது, அது வேறு விஷயம். கூட கார் வாங்கணும்னு சொன்னது எதுக்காகன்னா, இவர் வந்து 100 பேருக்கு கொடுக்கணும், 100 பேருக்கு கொடுக்கணுன்றது ஒரு ஆசை. கார் இருந்தால் தான் அது முடியும். ஏன்னா இதுவே நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் கார் இருந்தால் நிறையா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துடுறோம், ஓகே, இதில் ஒரு முழு திருப்தி அப்படிங்கிறது எந்த இடத்துல நீங்கள் உணர்ந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு எல்லாம் முடித்து போய் கொடுத்துட்டு வர வரைக்குமே சந்தோஷம் தான். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தூக்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு தூக்கம் நான் தூங்குவேன். அவ்வளோ சந்தோஷம் மனசு ஃபுல்லாகவே. ஏன்னா நான் கொண்டு போய் கொடுத்து பாக்கெட்டை பிரித்து என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுலேருந்து எங்களுக்கு அந்த சந்தோஷம் ஆரம்பிச்சு. அன்றைக்கி நைட்டு தூங்கினேன்னா எப்போ எந்திரிப்பேனே தெரியாது, அவ்வளோ தூக்கம் தூங்குவேன். அதுதான் எனக்கு என்னோட சந்தோஷமே அதுதான். இப்படி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது நிறைய ஸ்டோரிஸ்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உங்களை பாதிச்ச ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? இதில் ரொம்ப மனசு பாதித்தவங்க வந்து ஒரு பாட்டி கொஞ்ச நாளாக தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நடுவில் திடீர்னு தான் அவங்கள பார்த்தோம். ஒரு கடை வாசலில் தான் படுத்துட்டு இருந்தாங்க. அந்த கடையில் இடிச்ச பிறகும் அங்கேயும் படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெகுலராக கொடுப்போம் நாங்கள். அந்த பாட்டிக்கு வந்து டீனா ரொம்ப பிடிக்கும், டீ பன்னுன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்காகவே நைட்டில் வந்து நாங்கள் டீ பன்னு அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்போம். நடுவில் பன்னெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி. அந்த பாட்டிக்கு வாங்கிட்டு போய் கொடுப்போம், எழுந்திரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு பண்ணுவாங்க. மறுநாள் சண்டே போகிறோம், சண்டே சாப்பாடு கொடுத்து போகும்போது எப்போவுமே என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க. அன்றைக்கி பார்த்தோன்னே ஒரே அழுக. ஏன் அழுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு பாட்டி என்னாச்சு அப்படின்னா, அழுதுட்டு என் கை இப்படி பிடிச்சிட்டு, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுமா, எங்கே நீ என் பேத்தியும் பேரனையும் பார்க்காமலே சொல்லாமலே போயிடுவேணும்னு யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க பாருங்க. எனக்கு ஒரே அழுக, ஒன்றுமே பண்ண முடியல, கையில் உதற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் டக்குன்னு தாங்கிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணாங்க. மறுநாள் வந்து கூட்டு போகிறதா இருந்தாங்க. ஆனால் அந்த பாட்டி அங்கே இல்லை, மறுநாளே இல்லை அந்த பாட்டி அங்கே. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, ஆனால் நாங்கள் போய் திருப்பி விசாரிக்கல. ஏன்னா யாராவது கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், வேறு மாதிரி எதாவது ஆயிருந்தா எங்களால் தாங்க முடியாது. ஏன்னா அந்த பாட்டி சொன்ன வார்த்தை அது, எங்கே உங்களை பார்க்காம நான் போயிடுவனோ. அவங்க எங்களை சாப்பாடு கொடுத்துட்டு மேலெல்லாம் பார்த்து பேசுவாங்க. அதுதான் எல்லாரையும் பார்ப்பாங்க, என் பேத்தி வந்துச்சு, என் பேத்தி வந்துருக்கு, பேரை வந்துருக்கு, என்ன பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி சொல்லி வருத்தப்பட்டு அழுதாங்க பாருங்க. எப்பவுமே சிரிப்பாங்க, போனோடனே சிரிச்சிட்டு சந்தோஷமாக பேசுவாங்க. திடீர்னு அழுது அந்த மாதிரிலாம் சொன்னோன்னே நம்மக்கிட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க என்பது எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் விசாரிக்கவே இல்லை,
என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஆனால் பாட்டி அங்கே இல்லை. சரி எங்கேயோ நல்லா இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஃபுட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கும் போது உங்களுக்கு ஏதாவது செல்ல பெயர்கள் உண்டா அவங்க மத்தியில்? எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து தேவி சித்ரா எனக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் மக்கள்லாம் எனக்கு ஆசையாக வச்சுருக்க பேர் கூட்டு பொரியல்காரம்மா அப்படின்றத நான் போனேன். ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் கண்டிப்பாக எங்களோட சாப்பாட்டில் இருக்குன்றதுனால அந்த ஆர்டிக்கலில் வந்த பிறகு அதே எங்களோட பேராகவும் ஆயிடுச்சு. கூட்டு பொரியல்காரம்மான்னு தான். இப்போ ஸோ 2 பேருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி Thanks, நன்றி ரொம்ப நன்றி. நன்றி. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now.